ஹாய் ஹலோ வெல்கம் டு ரீனா இன்டீரியர். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை தண்டாரிப்பேட்டையில் சுந்தரம் நகர்ங்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து யூபிவிசி இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கிச்சனில் வந்து நம்ம அலுமினியம் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து ப்ரொஃபைல் லேண்ட் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்முடைய ஓகே எப்படி இருக்குங்கிறது ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஸோ அது ஹாலுங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள், வால் பேனலிங் பண்ணி டிவி யூனிட் வச்சு நம்ம பூஜை கேபினெட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சில பூஜை கேபினெட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங் பண்ணி நம்ம வந்து யூபிவிசியில் வந்து அவ்வளோ அழகாக பூஜை கேபினெட்டும் அண்ட் நமக்கு வந்து கீழே பார்த்துருக்கேன் உங்களுக்கு வால் பாக்ஸோட ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு அவ்வளோ ரிச்சாக ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். டீ கூட்டு வித்து ஒயிட் காம்போவில் பண்ணி கொடுத்துருக்கோம். சில ப்ரொஜெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டில் ஸ்ட்ரக்சரில் பண்ணி இந்த பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூபிவிசி டீ கூட்டில் வந்து பாக்ஸஸ் பண்ணி இங்கே பாருங்கள் பூஜை ரூம் டோர் கீழே வந்து படையில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்டோரேஜுக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம வந்து டோர்ஸ் போட்டு உள்ள பார்ட்டிஷன்ஸ் பண்ணி ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அப்படியே நம்ம இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் வந்து ஃப்ரூட்டட் பேனலு அண்டு இங்கெல்லாம் ஓப்பன் பாக்ஸுங்க வித் நம்ம லைட்டிங் ப்ரொவிஷனோட நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து கஸ்டமர் நம்ம லைட்டிங் கேட்டனால அதே மாதிரி இங்கே நம்ம லெக் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே லைட்டிங்கோட இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப ரிச்சாக நீட்டாக அழகாக நம்ம டிவி கேபின்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா சரி இந்த ஸ்டேர் கேஸ் வந்து ஒன்லி டோர் மட்டுமே நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கஸ்டமர் என்ன பண்ணாங்க, உள்ளுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து செல்ஃப் வேணும்னு கேட்டனால பாருங்கள் ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். உள்ள கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் பண்ணி, ஏன்னா ஒரு செல்ஃப் நீங்கள் வந்து 50 kg வெயிட் வைக்கலாம், அந்தளவுக்கு வந்து நம்ம ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள ஸ்டோரேஜுக்கு வந்து செல்ஃப் பண்ணி ப்ரொஃபைல் ஹேண்டில் பாருங்கள் இவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த்து வந்து ஹேண்டில்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டேர் கேஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே கிராஸில் அந்த கிராஸுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து டோர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சாக நீட்டாக அழகாக நம்ம யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தா யூபிவிசியே தெரியாது உங்களுக்கு. நம்ம உள்ள என்ன வந்து நீங்கள் ஃபினிஷிங் எதிர்பார்க்குறீங்களோ அது நீங்கள் வந்து யூபிவிசி எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் சரி அந்த குவாலிட்டியும் நம்மகிட்ட வந்து ஹையாக இருக்கும். சில அப்படியே நம்ம பெட்ரூம்க்கு கிச்சனில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து அலுமினியம் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனில் மட்டும் அலுமினியம். ஸோ அலுமினியம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் டோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வந்து ஒரு 4 பேஸ்கெட்ஸுங்க, பிளெயின் பேஸ்கெட்ஸ் 4 கட்லரி கப் அண்ட் சாசர் அண்டு டேலி பேஸ்கெட்ஸுங்கிற மாதிரி ஒரு 4 பேஸ்கெட்ஸ் பண்ணி இப்போ கீழே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக சிங்கிள் கலரில் பண்ணியிருப்போம். சிங்கிள் கலரில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பிவிசி லேம்ப் வந்து ஹை க்ளோஸில் பண்ணியிருக்கோம் நம்ம அலுமினியமில். அண்ட் இங்கே செல்ஃபில் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இந்த காம்போவில் ஒரே மாதிரி வந்து கீழே டார்க் கொடுத்துட்டு மேலே வர டோர் மட்டுமே நம்ம என்னன்னா ஒயிட் கொடுத்துருக்கோம். அந்த ஹேண்டில் பாருங்கள் நம்ம வந்து உங்களுக்கு பிளாக் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ யூபிவிசியும் அலுமினியம் பார்க்குறப்போ கான்செப்ட் நீங்கள் ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து ஹையாக பண்ணியிருக்கோம். இது மேலே பாருங்கள் லேப் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோசிங், லேப் எல்லாமே அவுட்டர் க்ளோசிங் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜுக்கு உண்டான வால் பாக்ஸஸ் மட்டும் கஸ்டமருக்கு கிச்சன் தகுந்த மாதிரி இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீட்டாக அழகாக சிம்பிளாக எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி கலர் காம்போவில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி கடப்பாக செல்ஃப் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருந்தது பத்தாதுங்கிறனால என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இங்கே ப்ரொஜெக்ஷன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ப்ரொஜெக்ஷன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம இங்கே டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். செல்ஃப் பார்த்தாங்கன்னா நம்ம யூபிவிசியில் பாருங்கள் டபுள் டோர் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஒரு பாக்ஸாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவுட்டர் க்ளோசிங் மாதிரி தெரியாது, பாக்ஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அவ்வளோ நீட்டாக அழகாக பண்ணியிருக்கோம். இதில் லேப்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோசிங் மட்டும்தான், வெறும் டோர் மட்டும் க்ளோசிங் மட்டும்தான் லேப்ட்டில். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம், வார்ட்ரோப் வித் டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். சில வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வார்ட்ரோப் கேட்டாங்க, நம்ம பாக்ஸாக வந்து பாருங்கள் மார்பிள் ஃபினிஷிங்கில் வந்து எவ்வளோ ரிச்சாக நம்ம வந்து சில்வரில் ஹேண்டில் பண்ணி ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணி எவ்வளோ நீட்டாக லுக் வாய்ஸ் உங்களுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். எக்ஸ்ட்ரா அது யூபிவிசியாக சொன்னால் நம்ப மாட்டோம், அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் குவாலிட்டி ரொம்ப ஹையாக காமிச்சிருக்கோம். நம்ம
இது பார்த்தீங்கன்னா உள்ள ட்ராப்ஸ் இருக்கும், அது போக உள்ள வந்து ட்ராப்ஸ் கொடுத்துருப்போம், ஸ்டோரேஜுக்கு உண்டான ட்ராப்ஸ் இருக்குது, உள்ள ஹேங்கிங் பண்ணிக்கலாம். இது ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்டோரேஜுக்கு உண்டான செல்ஃப் பண்ணிக்கிட்டு பாருங்கள், கீழே அதே மாதிரி 2 ட்ராப்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து அதே மாதிரி நம்ம லேப்ட்டு காமிச்சிருக்கோம், சில லிண்டல் இருந்தது, நம்ம வந்து லேப்ட்டு காமிச்சு அதே மாதிரி இங்கேயும் வார்ட்ரோப்பில் உள்ள செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து வார்ட்ரோப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. எவ்வளோ ஹெவியாகவும் எவ்வளோ குவாலிட்டியாகவும் பண்ண முடியுமோ நம்ம அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சில அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டட் பேனலுங்க, சில மார்பல்ஸில் வந்து ஃப்ரூட்டட் பேனல் பண்ணி அண்டு கீழே பாருங்கள் வால் பாக்ஸஸ், கீழே வால் பாக்ஸ், ஸ்டோரேஜ் வால் பாக்ஸ், அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம போர்டில் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் அண்டு லைட்டிங் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல டிவி கேமே கேட்டாங்க, சிம்பிளாக அழகாக நம்ம அவ்வளோ நீட்டாக வந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பக்கத்து பெட்ரூமில் வந்து மார்பிள் ஃபினிஷிங் பார்த்தோம், பட் இங்கே வந்து என்னென்னா வந்து ஃபுல்லாக டீ கூட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு டீ கூட்டில் பண்ணால் நீங்கள் எந்த ஃபீல் இருக்குமோ எந்த லுக் இருக்குமோ அந்தளவுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து கடப்பால செல்ஃப் வச்சுருந்தாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி பாக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி அவுட்டர் க்ளோசிங் பண்ணி இங்கே டோர்லேயும் இங்கே மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் கூட தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம டோர்லேயும் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஆல்ரெடி செல்ஃப் இருந்து செல்ஃப் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பீம் இருந்தது, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து உள்ள பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜுக்குள்ளே செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கார்னர் செல்ஃப், இது ஸ்கொயராக போட்டால் வந்து நமக்கு வந்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் எட்ஜாக இருக்கும், எட்ஜ் இடிக்குங்கிறதுனால வந்து கஸ்டமர் கேட்டாங்க, கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து பெண்ட் பண்ணி இங்கே ஒரு சிங்கிள் டோர் போட்டிருக்கோம். நம்ம ஸ்டோரேஜுக்கு வந்து நீங்கள் மேலே வந்து அதாவது நம்ம வந்து ஒரு சின்னதாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கோ மேலே ஃப்ளோர் வச்சுக்கிறக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் வந்து அந்த நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பெட்ரூம் இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்தாங்க, உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம், ஹேங்கர் பண்ணுற மாதிரி இங்கே பை ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அன்றைக்கி கீழே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணியிருக்கோம், டிவைட் பை எல்லாமே வந்து கேபினாக வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணி அண்ட் இங்கே வந்து உள்ள வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு லாக்கரோட நம்ம என்ன பண்ணிக்கோம், இங்கே ஒரு ட்ராவ்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து யூபிபிசி, பிபிசி அண்ட் அலுமினியம் எல்லாமே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பெங்களூர் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு இன்டீரியர் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கே வந்து நாங்கள் மெசேஜ் எடுத்து உங்களுடைய பட்ஜெட் இல்லைன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.